ஃப்ரெண்ட்ஸ், மலை சீரியல்ல இப்போ ஐஸ் வந்து தோத்துட்டாங்க, நம்ம வெண்பா ஜெயிச்சுட்டாங்க அப்படின்றது பெரிய விஷயமா இந்த ஐஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வெண்பா ஜெயிச்ச விஷயத்தை வச்சு வீட்டில் ட்ரீட் அப்படியே சந்தோஷமா கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. அதை பார்த்தீங்கன்னா வீடியோவை எடுத்து இந்த ஐஸுக்கு அனுப்பி விட்டுறாங்க அந்த பசங்க. அதனால இந்த ஐஸ் என்ன செய்யறாங்க, ரொம்பவே கடுப்பாகிறாங்க. தீபிகாவை கூப்பிட்டு, அம்மா இங்க பாருங்க, அவ ஜெயிச்சுதை இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்படியே கோபமா அழுதுகிட்டே சொல்றாங்க. இதை கேட்ட தீபிகா ரொம்பவே கோபப்படுறாங்க. மல்லிக்கு உடனே கால் பண்ணி, ஏய் மல்லி, என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபமா பேசுறாங்க. என் பொண்ணு வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க, உன் பொண்ணு ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு இப்போ வந்து அதை செலிப்ரேஷன் பண்ணி பெருசா அதை வீடியோ போட்டோ வேற அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க, அவன் பார்த்துட்டு எவ்வளவு கஷ்டப்படுறா அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபமா பேசுறாங்க இந்த தீபிகா. உடனே நம்ம மல்லி, நான் வந்து அதெல்லாம் அனுப்பவே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. இருந்தாலுமே தீபிகா வந்து அவளோட வெறுப்பை வந்து நம்ம ஐஸ் மேல திணிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா ஐஸும் நம்ம வெண்பாவும் எவ்வளவு ஒற்றுமையா சந்தோஷமா இருந்தாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருந்தாங்க. ஆனா வந்து இப்ப ஐஸ் வந்து இந்த மாதிரி மாறினதுக்கு காரணமே தீபிகா தான். அவளோட வெறுப்பு பகை எல்லாத்தையுமே வந்து ஐஸ் மேல திணிச்சிட்டாங்க. அவ ஜெயிச்சிடறா, நம்ம தோத்துடுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சே வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரிவினையை ஏற்படுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து ஏட்டிக்கு போட்டிக்கா தான் இருக்க போறாங்க. ஆனா ஐஸும் வெண்பாவும் கண்டிப்பா ஒண்ணு சேர போறாங்க. அதுக்குள்ள புரிஞ்சுக்கணும், நம்ம ஐஸ் வந்து இந்த மாதிரியே இருக்குதா அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நம்ம கொஞ்சமா விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நம்ம ஐஸ்க்கு வரணும். நம்ம மல்லியும் விஜயம் ஒரு பக்கம், என்னடா இது எவ்வளவு ஒற்றுமையா தாங்க இப்படி சண்டை வந்துச்சே அப்படின்ற மன கஷ்டமும் ஒரு பக்கம். இவங்க ரெண்டு பேருக்குள்ள சின்ன பசங்க சண்டை போடுவாங்க, ஒண்ணு குடிக்குவாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்ப பெரிய சண்டையே வந்துடுச்சு. இதை எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்றது தெரியாமலேயே இருக்காங்க. இந்த ஆனாலுமே நம்ம மல்லி இந்த விஷயத்துல கண்டிப்பா கேர் எடுத்து இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. என்ன செய்ய போறாங்க, அது மட்டும் இல்லாம இந்த தீபிகாவோட பகை மேலும் மேலும் மறந்துகிட்டே போயிட்டு இருக்கு. இதை எப்படி சமாளிக்க போறாங்கன்றதையெல்லாம் பார்க்கலாமாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்